அறக்கட்டளையுடைய நிர்வாகி ஜோதி சர்மா என்பவர் ஒரு குற்றப்பிரிவுள்ளவர். அவருடைய புகாரின் பேரிலே இந்த 2 அருட்சகோதரிகள் மீதும் வழக்கு பதிவு செய்து அவர்கள் கைது செய்யப்படுகின்றனர். நீதிமன்றத்துக்கு சென்ற பொழுது அவர்களுக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டது. பின்பு செஷன் கோடதிக்கு செல்கின்றார்கள். அங்கவும் அரசு கடுமையாக எதிர்க்கின்றது. உடனே சம்பந்தமே இல்லாமல் இது என்ஐஏ நீதிமன்றம் தான் விசாரிக்க வேண்டும் என்று அந்த இறை வழியிலே இறைவனை நேசிப்பவர்களும் மக்களுக்கு சமுதாயத்துக்கு நன்மை செய்யக்கூடிய சகோதரிகள் கடந்த 9 தினங்களாக எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் கிட்டத்தட்ட அவர்கள் இருந்த அந்த சிறைச்சாலையிலே அந்த செல்லிலே 57 நபர்கள் இருக்கின்றார்கள். ஏதோ ஒரு கொடும் குற்றவாளிகளை போல் அவர்கள் அடைத்து அவர்களுக்கு கொடுமை செய்து பின்பு ஜனநாயக சக்திகள் எல்லாம் இந்தியா முழுவதும் போராட்டம் செய்து எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்து எங்கள் தலைவி பிரியங்கா காந்தி அவர்கள் பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்து இத்தனைக்கும் பிறகு இந்த சட்ட போராட்டத்திற்கும் பிறகு அந்த சகோதரர் நேற்று விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நாங்கள் கூறுவதெல்லாம் இந்த பொய்யான வழக்கிலே, அதாவது அவர்கள் கூறிய கூற்று என்பது கட்டாய மதமாற்றம் மற்றும் ஆள் கடத்தல். அந்த பெண்களுடைய பெற்றோர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், எங்களுடைய அனுமதியுடன் தான் அந்த பெண்கள் பணிக்கு சென்றார்கள், அவர்கள் யாரும் கட்டாய மதமாற்றம் செய்யவில்லை. அந்த 3 பெண்களும் 18 வயதுக்கு மேலானவர்கள். எனவே இன்றைய தினம் இந்திய அரசியலையும் ஜனநாயகத்தையும் முடிவு செய்வது பஜரங்கல்லா, RSS நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் தோழர்களே. இந்த நாட்டில் அரசியலமைப்பு இல்லையா? நம்ம தலைவர் தொடர்ந்து கூறிக்கொண்டு வருகின்றார் அரசியலமைப்பை காப்போம் என்று. இப்போது மக்களுக்கு புரிந்துவிட்டது அரசியலமைப்பின் முக்கியத்துவம் என்ன என்பது. இன்று தினம் யாரை வேணாலும் கைது செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம் என்ற ஒரு அவலநிலை வந்திருக்கின்றது. இன்று சத்தீஸ்கரில் ஏற்பட்ட நிலைமை நாளை தமிழ்நாட்டில் நமக்கும் வரும். அதற்கு முன்பாக நாம் இழுத்துக் கொள்ள வேண்டும். கற்றா மதமாயம் கிறிஸ்தவர்கள் செய்வதாக இருந்தால் இங்க இருக்க நம் பலரும் கிறிஸ்துவ பள்ளியில படித்திருப்போம். நாம் எல்லாம் கிறிஸ்தவர்களா மாறிவிட்டோமா? இதோட LK அத்வானி படித்த டான் பாஸ்கோ ஸ்கூல், சென்ட் சேவியர் ஸ்கூல் லாகூரிலே, JP நட்டா படித்தது சென்ட் சேவியர் ஸ்கூல் பாட்னாவிலே. இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டார்களா? இந்த சங்பரியார் உங்களுக்கு ஒன்று மட்டும் கூறிக்கொள்கின்றேன், நீங்கள் எங்கள் மீது என்ன வெறுப்பு விதைத்தாலும் நாளை உங்கள் குடும்பத்திலோ யாருக்காவது தொழுநோய் வந்தால் அப்போது இந்த கிறிஸ்தவ சகோதரிகள் தான் உங்களை காப்பாற்றுவார்கள். உங்கள் குடும்பத்திலே யாராவது அனாதை விடப்பட்டால் இந்த கிறிஸ்தவ சமுதாயம் கிறிஸ்தவ சகோதரிகள் தான் உங்களை காப்பாற்றுவார்கள். அன்றைய தினம் மகாத்மா காந்தி தலைமையிலே வெள்ளையர்களை விரட்டியது போல் இன்று எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே இந்த பாசிச கொள்ளை கும்பலை விரட்டடிப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்து வைக்கும். நன்றி, வணக்கம்.